ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் நான் யூஸ்ஃபுல்லாக தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது இண்டிகோ இன்டர்வியூவோட ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்புறம் இண்டிகோ இன்டர்வியூவோட ஜிடி டாபிக்ஸ், இன்டர்வியூ எப்படி ஈஸியாக உங்களுக்கு கிராக் பண்ணுறதுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இண்டிகோனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவோட நம்பர் 1 ஏர்லைன் தான் இண்டிகோ ஏர்லைன். இந்த ஏர்லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவும் கொடுத்து வச்சவங்க தான். ஸோ இந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் உங்களுக்கு இன்னுமே ரொம்பவும் லாஸ்ட் மந்த் நடந்த இன்டர்வியூ நான் போய் அட்டன் பண்ணேன் ப்ரோ. உங்கள் வீடியோ தான் லாஸ்ட்டாக நான் பார்த்துட்டு போனேன். அந்த வீடியோ எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ. நான் இப்போ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளால் ஒருத்தவங்க செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ரொம்பவும் ஈஸியாக தாங்க இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பயமெல்லாம் பட தேவையே இல்லை. என்ன அங்கே ஒரு 500லேருந்து 600 பேர் வருவாங்க. அவங்கள பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் இத்தனை பேர் அட்டன் பண்ண வந்திருக்காங்க, நம்மளுக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே உங்களோட பாதி நம்பிக்கை போய்டும். எத்தனை பேர் வந்தாலும் அவங்களும் நம்மளை மாதிரி தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு நீங்கள் எப்பயுமே சீக்கிரமாக போயிடுங்க. 1 மணி நேரத்துக்கு நீங்கள் முன்னாடியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இண்டிகோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் 18 to 27 வரைக்கும் இருக்கணும். 18லேருந்து 27க்குள்ளே இருந்தால் தான் உங்களோட இண்டிகோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் இம்பார்ட்டன்ட். பாஸ்போர்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அப்புறமா செலக்ட் ஆகிட்டிங்கன்னா பாஸ்போர்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக டிகிரி சர்டிஃபிகேட் வேணும். டிகிரி சர்டிஃபிகேட் அப்புறமா வரும் அப்படின்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். அப்புறம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால் நீங்கள் ரொம்பவும் இங்கிலீஷ் பேசணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாலே அது போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஈஸியாக கிளியர் பண்ண லாஸ்ட் மந்த் ரிப்பீட்டடாக ரொம்பவும் அதிகமாக கேட்கப்பட்ட ஜிடி டாபிக்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த டாப்பிக்கே கேட்பாங்கனாலும் சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் அதிகமாக ரிப்பீட்டடாக இந்த டாபிக் தான் கேட்டிருக்காங்கன்னு அதை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் சோசியல் மீடியா இஸ் குட் ஆர் பேட். செகண்ட் இஸ் இந்தியா ரெடி ஃபார் இவி வெஹிக்கிள்ஸ். தேர்ட் ஒன் சாட் ஜிபிடி. ஃபோர்த் ஒன் கவர்மெண்ட் ஏர்போர்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைவேட் ஏர்போர்ட். கோவிட் டைம் ஏர்லைன் ஹவு டு ஆப்ரேஷன்ஸ். 6 டிஜியாத்ரா. 7 உமன் பவர். 8 money. 9 what is aviation. 10 what is airport operations. 11 artificial intelligence AI, its most important topic. Then rain harvesting. 13 gender equality. And 14 global warming. நெக்ஸ்ட் த கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் லாஸ்ட் 1 month நடந்த இன்டர்வியூவில் ரிப்பீட்டடாக இந்த டாப்பிக்கில் தான் அதிகமாக ஜிடியில் ஃபஸ்ட் ரவுண்டில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நீங்களே ஏதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு கரண்ட் டாபிக் பேசி 1 minute சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி தனியாக ஃப்ளூயண்ட்டாக உங்களுக்கு வருதான்னு உங்களோட ஸ்கில்லை நீங்களே செக் பண்ணிவிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சஜஷன் அதுதான். நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போகிறப்ப நீங்கள் ஃபார்மல் செட் போட்டு போங்க. ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் க்ரூமிங், அதாவது க்ளீன் சேவ் பண்ணிவிட்டு போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு போனதும் க்ளீன் சேவ் பண்ணாட்டி உங்களை வெளியில் போக சொல்லிவிடுவாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ ஹாலுக்கு நீங்கள் எப்பயுமே பிஃபோராக ரீச் ஆகிடுங்க. 8 o'clock இன்டர்வியூனா நீங்கள் 7 o'clock போயிடுங்க. முன்னாடியே போயிட்டு உள்ளே நீங்கள் போனதும் இன்டர்வியூ நடக்கிற ஆடிட்டோரியம், அதாவது கான்ஃபரன்ஸ் காலுக்கு நீங்கள் போவீங்க. அங்கே உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்துருங்க. ரெஸ்யூம் கலெக்ட் பண்ணுறப்ப உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூ சீக்கிரமாக உங்களை ஃபஸ்ட்டே கூப்பிட்ருவாங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜிடி ரவுண்ட் நடக்கும். அதில் ஒரு 15 பேர்லேருந்து 20 பேர் ஒரு தனியாக ஒரு ரூம்குள்ளே போவீங்க. அங்கே ஹச்ஆர் ஒரு டாபிக் சொல்லிவிடுவாங்க. அதை பற்றி நீங்கள் பேசணும். 1 minute டைம் தருவாங்க. நீங்கள் முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டாக பேசணும். நீங்கள் அவங்க ஏதாவது ஒரு டாபிக், எக்ஸாம்பிள் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்ததும் நீங்கள் சடனாக கையை தூக்கி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பற்றி நீங்கள் போல்டாக பேசினாலே போதும். நீங்கள் பாதி இன்டர்வியூவில் செலக்ட் ஆன மாதிரி அர்த்தம்.
நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டாக எல்லாத்துலேயும் பேசணும், அதுதான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. என்ன ப்ரோ ஃபஸ்ட்டாக பேசுகிறதா, அது எப்படி ப்ரோ எல்லோரும் இருப்பாங்க, நான் எப்படி ப்ரோ ஃபஸ்ட்டாக பேசுகிறது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்க ஒரு டாபிக் சொன்னதும் உங்களுக்கு 1 மினிட் டைம் தருவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே ஒரு 50 செகண்ட்ஸ், அதாவது 50 செகண்ட் உங்களால் ஃபாஸ்ட்டாக பேச முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி நீங்கள் பேசினாலே போதும். ஏன் நான் ஃபஸ்ட்டாக பேச சொல்கிறேன்னா, அந்த குரூப் டிஸ்கஷன் ரவுண்டில் நீங்கள் போகிற 20 பேரில் வெறும் 5 பேர் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் ஆவாங்க. ஃபஸ்ட்டு 5 பேரை மட்டும்தான் அவங்க யார் நல்லா பேசுகிறாங்களோ பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக பேசுகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்து என்ன ப்ரோ பண்ணுறது? ஜிடி கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கே 50% கான்ஃபிடென்ட் வந்துடும், இந்த இன்டர்வியூவில் நம்ம செலக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு. செகண்ட் ரவுண்டு பர்சனல் ரவுண்டு தான், அது உங்களுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். செகண்ட் ரவுண்டில் மோஸ்ட்லி நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களோட ஹாபிஸ் என்ன, எதுக்காக ஏர்லைனில் ஒர்க் பண்ணலான்னு ஆசைப்பட்றீங்க, எதனால் ஏர்போர்ட் சூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதுவும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்ட், அது உங்கள் ஃபைனல் ரவுண்ட் தான். அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களோட ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட் செக் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்வியூ போகும்போது உங்களோட ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு போகணும். பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் கொண்டு போயிடுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடித்ததும் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை உங்கள்கிட்டயே கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. 1 வீக்கில் மெயில் வரும், ரெகுலராக மெயில் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெயிலில் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் வரும். உங்களுக்கு ட்ரைனிங் உண்மையிலேயே செம சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்பவும் என்ஜாய் பண்ணி அந்த ட்ரைனிங்கில் இருப்பீங்க. டெல்லி, பெங்களூர், நீங்கள் ஃப்ளைட்லேயே போகாதவங்க ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவும் ஜாலியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. லைஃப்பில் நீங்கள் எதையோ அச்சீவ் பண்ண மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இது தாங்க இண்டிகோ இன்டர்வியூவோட ஃபுல் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஹெல்ப், மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.